இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் பெருவிழாவினுடைய நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுவதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். இந்த நாளிலே நாம் அனைவருமே கிறிஸ்து அரசருடைய ஒரு ஆட்சியின் உரிமையாளர்களாக நாம் இருக்க இறைவன் தன் மகன் வழியாக இந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். இந்த உரிமை அவருடைய போராட்டத்தினால், அவருடைய பாடுகளினால், அவருடைய மரணத்தினால் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்பிக்கையோடு யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதை ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ விரும்பி தன்னையே கிறிஸ்துவுக்குள் இணைத்து கொள்கிறார்களோ, அவர்கள் மட்டுமே இந்த இறையரசின் உரிமையாளர்களாக இருக்க முடியும் என்பதையும் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக வெளிப்படுத்துகிறார். அந்த வரிசையில் இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆன்மீக சிந்தனையாகிய இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 33 முதல் 37 முடிய இந்த இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது பிலாத்துவின் முன்னிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறுத்துகின்ற நிகழ்வும், அங்கே பிலாத்து தன்னுடைய அரசவையை முன்னிட்டு தன் அதிகாரத்தை மையப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேள்விகள் கேட்பதும், தன் அதிகாரத்தை வெளிப்படுத்தி உண்மை எனக்கு விடுதலை செய்யவும் அதிகாரம் உண்டு என்பதை சொல்லவும் இங்கே நாம் காண முடிகிறது. ஆனால் உலகத்தையும் படைத்து அவனுக்கும் வாழ்வு கொடுத்து அவனுக்கும் அழிந்து போகக்கூடிய அதிகாரத்திற்கும் வழிவகுத்து கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியான முறையில் அற்புதமான தொனியில் அழகாக சொல்லுவார், இவ்வுலக ஆட்சி என்னுடைய ஆட்சி அல்ல, என்னுடைய ஆட்சி விண்ணுலக ஆட்சி என்று அழகாக சொல்லி முடிப்பார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, எனவே தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் அத்தியாயத்தில் இவ்வாறு கேட்கப்படுகிறது, நீ யூதரின் அரசனா என்று கேட்கிறார். இயேசு அழகாக பதில் கொடுக்கிறார், நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்கிறார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றதல்ல, அது உலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் மேலுமாக நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை, அப்படியானால் நீர் அரசன் தானோ என்று கேட்டான். இயேசு அழகாக சொல்லுகிறான், அரசன் என்று நீர் சொல்கிறீர், உண்மை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன் என்று சொல்லி முடிக்கிறார். இது நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய முழுவதுமாக இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டுவிட்டோம். இந்த பகுதியிலிருந்து இறைவன் நம்ம கொடுக்கின்ற செய்தி என்ன? நீர் யூதரின் அரசன் தானா என்று பிலாத்து கேட்கிறான். இறைமகனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஒரு குறிப்பிட்ட குலத்தாருக்கு மட்டும் நீர் அரசனா என்ற கேள்வி. இங்கே இயேசு கேட்பது, நீராக இதை கேட்கிறீரா, மற்றவர்கள் இதை சொல்லி கேட்கிறீரா என்று. இன்றைய காலகட்டங்களிலே பார்ப்போம், இந்த உலகம் தோன்றியது முதல் இன்றைய நாள் வரையிலே எத்தனையோ அரசர்களை இந்த மண் உலகம் சந்தித்திருக்கிறது. எத்தனையோ அரசர்களிடம் இந்த மண் உலகம் துன்பத்தை அனுபவித்திருக்கிறது. எத்தனையோ அரசர்களிடம் மகிழ்ச்சியையும் அனுபவித்திருக்கிறது. எத்தனையோ அரசர்கள் இந்த உலகத்தையே தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஆட்சியும் அவர்களுடைய செல்வமும் அவர்கள் அனுபவித்த எல்லாமே அவர்களோடு மண்ணாக அழிந்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் ஒரு குலத்தை சார்ந்தவர்கள், ஒரு குலத்தை சார்ந்து அவர்கள் வழியாக தன் அரசாட்சிக்கு உள்ளே நுழைந்தவர்கள், அவர்களை சமாதானப்படுத்தி மற்றவர்களை அழிக்க நினைத்தவர்கள்.
இங்கே பிலாத்து கேட்கிறான், நீர் யூதரின் அரசனா, ஒரு குலத்தவருக்கு அரசனா என்று கேட்கின்ற பொழுது, எங்கே ஒரு மனிதன் ஒருவனை சார்ந்து ஒரு குலத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் நிச்சயமாக அந்த குலத்தை சார்ந்தவர்களை, அந்த தனி மனிதனை சார்ந்து அவனையும் அந்த குலத்தையும் உயர்த்தி வைத்துவிட்டு சுற்றி இருப்பவர்களை அழித்து கொண்டிருப்பவன் தான் இப்படிப்பட்ட அரசனாக காணப்படுகிறான். எனவேதான் இயேசு கேட்கிறார், நீராக இதை கேட்கிறீரா அல்லது அடுத்தவர்கள் சொல்லி இதை கேட்கிறீரா? ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே ஒருவன் அரசாட்சிக்கு அரசவைக்கு வருகிறான் என்றால் அவனுடைய தனி முயற்சி அல்ல, மாறாக மற்றவர்களை சார்ந்து அவர்களுடைய உதவியினால் அரசவைக்கு அமர்ந்த பிறகு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இயேசு அழகாக கேட்கிறார், நீராக இதை கேட்கிறீரா, மற்றவர்கள் சொல்லி இதை கேட்கிறார்களா? எனவேதான் இயேசு சொல்லுகிறார், என் ஆட்சி, என்னுடைய அரசாட்சி இந்த மண்ணுலகை சார்ந்தது போன்று அல்ல, மாறாக அது விண்ணுலகை சார்ந்தது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீர் அரசன் தானா? இயேசு அழகாக சொல்லி முடிக்கிறார் நற்செய்தி வாசகத்திலே, உண்மைக்கு சாட்சி சொல்வதே எனது பணி, இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். இயேசுவினுடைய பணி இந்த மண்ணுலகில், அவருடைய அரசாட்சியினுடைய பணி என்ன? இன்றைய காலகட்டமாக இருக்கட்டும், அன்றைய காலகட்டங்களிலே இந்த உலகத்தை ஆண்ட அரசர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கென்று ஒரு அரசவை, அவர்களுக்கென்று பணிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பணி குழுவினர், இப்படி பலவிதமான குழுக்களை கொண்டுதான் ஒரு அரசவையை நிறுவிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இயேசுவினுடைய அரசாட்சியினுடைய பணிக்குழு எப்படிப்பட்டது? இரண்டே இரண்டு பணிக்குழு தான். ஒன்று அன்பு செய்வது, இன்னொன்று பணி செய்வது. அன்பும் பணியும் இரண்டுமே ஆன்மீகத்தின் கண்களாக காணப்படுகின்றன. எனவே இங்கே இயேசு சொல்லுவது, எவனொருவன் அன்பு செய்கின்றானோ அந்த அன்பு பணி வழியாக இறைவனை அழைத்து செல்லுகிறது. எனவே உண்மைக்கு சாட்சியம் சொல்வதே எனது அரசாட்சி, எனது பணி. அதற்காகவே இந்த மண்ணுலகிற்கு வந்தேன், அதற்காகவே நான் இந்த மண்ணுலகில் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது உண்மையை மட்டும்தான் அவர் பேசினார், உண்மையை மட்டும்தான் உரக்கச் சொன்னார், உண்மையை மட்டும்தான் கடைபிடிக்கச் சொன்னார். எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற இந்த அற்புதமான செய்தி என்னவென்றால், இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள், இந்த இறையாட்சியில் வாழ வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இயேசு சொல்லுகின்ற பொழுது அது உண்மைக்கு சாட்சியம் சொல்லக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உண்மைக்கு சாட்சியம் சொல்லக்கூடிய வாழ்வு வாழ விரும்புகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு இருக்கும் என்பதை இயேசுவினுடைய பணி வாழ்விலே நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். எங்கே அநீதிகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் புறம் தள்ளுவதும் புரளி பேசுவதும் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இயேசு அவற்றுக்கு எதிர்மாறாக அவர் வாழ ஆரம்பித்தார். நீதியை நிலைநிறுத்த விரும்பினார், அடிமைகளுக்கு வாழ்வுரிமை கொடுக்க விரும்பினார், நோயில் துன்புற்றவர்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுத்தார், மன உளைச்சல் இருந்தவர்களுக்கு அந்த மன ஆற்றலை கொடுத்தார். இப்படி பலவிதமான காரணங்களிலே உண்மைக்கு சாட்சியம் சொல்வதே அவருடைய பணியாகத்தான் இருந்தது. எனவேதான் இப்படிப்பட்ட அரசனுக்கு கிடைத்த அந்த மணிமகுடம் என்ன? பிறக்கின்ற பொழுது மாட்டுத் தொழுவமும், இறக்கின்ற பொழுது அந்த சிலுவை மட்டும்தான். ஆக இந்த உலகம் எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த உலகம் எதை நிராகரித்ததோ, அப்படிப்பட்ட மணிமகுடமும் அப்படிப்பட்ட சிம்மாசனமும் தான் இந்த உலகத்தையும் விண்ணுலகையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற நம் அரசருக்கு கொடுக்கப்பட்டது. மாட்டுத் தொழுவம், காய்ந்து போன அந்த சிலுவை மரம் மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்தில் இருந்த எத்தனையோ அரசர்கள் ஆண்டு அனுபவித்து சென்ற, அவர்கள் பயன்படுத்திய ஒரு சில பொருட்கள் இன்று வரை காண முடியாமல் இருக்கின்றன. ஆனால் இயேசு பிறந்த அந்த மாட்டுத் தொழுவமும் சரி, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையும் சரி, இன்று வரை அழகாக மக்கள் மத்தியிலே வழிபாட்டுக்கும் ஆராதனைக்கும் அதை தொட்டு வணங்கி அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று எத்தனையோ நோய்கள் நீக்கக்கூடிய அளவிற்கு அது வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால்
இந்த அரசாட்சி என்றுமே நிலையான அரசாட்சி. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் 7ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14 முதல் 18 முடிய. இதிலே அழகாக தானியேல் புத்தகத்தில் இறுதியாக சொல்லக்கூடியது, அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது, அவரது அரசு அழிந்தும் போகாது என்று தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, எனவே இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், இறைவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு புத்தகத்திலிருந்து இன்றைய 2வது வாசகம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது, ஆட்சியுரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார், இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன, ஆமேன் என்று அழகாக எழுதி முடிக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த ஆட்சி உரிமை பெற்றவர்களாக நாம் ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை அவர் ஏற்படுத்தினார் என்றால், இயேசுவினுடைய அந்த மரணமும் பாடுகளும் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பும் பணிவாழ்வும் இறப்பும் அடக்கம் செய்யப்பட்டதும் உயிர்த்தெழுதலும் இன்று வரை இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், உண்மைக்கு சாட்சியம் சொன்னதினால், உண்மை எடுத்து கூறியதினால், அன்பினால் இந்த உலகத்தை வழிநடத்தியதினால், பணிவாழ்வினால் இந்த உலகிற்கு தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தியதனால்தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எத்தனையோ அரசு இந்த மண்ணுலகில் எழுந்தது, மடிந்தது, இன்று காணாமல் போய்விட்டது. ஆனால் இந்த உலகத்தில் உலகம் முடிகின்ற வரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை தெளிவாக காணப்படுவதன் ஒரு யதார்த்தமான உண்மை நிகழ்வு கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின். இதைவிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சிக்கு யதார்த்தமான சாட்சியம் என்ன நம்மால் காண முடியும்? எனவே இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவிலே இணைந்திருக்கின்ற நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைக்கு சாட்சியம் சொல்வதே எனது பணி என்று சொல்லி முடித்தாரே, அப்படிப்பட்ட அன்பும் பணிவாழ்வும் இந்த மண்ணுலகில் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்து வாழ்ந்து எத்தனையோ நல்லுள்ளங்கள் இந்த உண்மையை வெளிப்படுத்தினார்கள், இந்த அன்பை வெளிப்படுத்தினார்கள், பணிவாழ்வை வெளிப்படுத்தினார்கள். எனவேதான் அவர்கள் அனைவருமே கிறிஸ்துவின் போர் வீரர்களாக தங்களையும் முழுவதுமாக தங்கள் உயிரையும் துச்சப்படுத்தாமல் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். வாளால் வெட்டப்பட்டார்கள், கொதிக்கின்ற எண்ணெயில் கொட்டப்பட்டார்கள், மிருகங்களுக்கு இரையாக தள்ளப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார்கள், பட்டினியாக சாவடிக்கப்பட்டார்கள். இப்படி பல காரணங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவினுடைய உண்மை சீடர்களாக, பணிவாழ்வின் சீடர்களாக இருந்தார்கள். இன்றைய காலகட்டங்களிலே சுவாமி ஸ்டெயின் சுவாமி அவர்கள் கூட எப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சாட்சியாக இருந்தார்? உண்மைக்கு சாட்சியம் சொல்வதே எனது பணி என்று சொல்லி முடித்தார். எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்து அரச பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், இந்த அரசாட்சியிலே நாமும் உரிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டோம். திருவருட்சாதனங்கள் வழியாக நாம் உறுதிப்படுத்தப்பட்டோம். நாம் அனைவருமே இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்த பிறகு அவருடைய உண்மையுள்ள சாட்சி வீரர்களாக அந்த உண்மைக்காக அன்பை ஏற்று பணிவாழ்வு செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் இந்த கிறிஸ்து அரச பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வெறுமனே இந்த விழாவை கொண்டாடுவதை விட்டுவிட்டு இதற்குரிய அடிநாத செய்தி என்ன என்பதை அறிந்தவர்களாக அதை நம் வாழ்விலே பயன்படுத்தி கிறிஸ்துவை போல நாமும் பிறருக்கு அன்பு செய்யக்கூடியவர்களாக, பணி செய்யக்கூடியவர்களாக முயற்சி செய்கின்ற பொழுதுதான் இந்த விழா நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதை அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அழைப்பை கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.